நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த படத்துக்கு வந்து டயலாக் எழுதியிருக்கிறது வந்து டைரக்டர் ராஜேஷ். ஆமாம். டயலாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, டைரக்டர் ராஜேஷ் சார் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதுக்கு மொத்தமான காரணமே அவர் தான். ஏன்னா அவரோட அசோசியேட் தான் டைரக்டர் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் மேலே கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். அண்ட் டைலாக்ஸும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருடைய படங்கள் வந்து டைலாக்ஸ்க்காகவே ஃபேமஸ். அந்த வகையில் ஓகே ஓகே பாஸ் எஸ்எம்எஸ்லாம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே ஒரு படம் இருக்கணும். ஆனால் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மூட். அண்ட் வில்லேஜில் எப்படிலாம் சேட்டைகள் நடக்கும், என்ன மாதிரிலாம் பேசிக்குவாங்க அப்படிங்கிறது தான். சத்யராஜ் சார், நான், சூரியனை எல்லாருமே இருக்கும்பொழுது அண்ட் 3 பேரும் நடிக்கும்போதெல்லாம் அவங்க எழுதியிருக்க டைலாக்ஸ் வந்து எங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஷூட்டிங்லேயே வந்து நிறையா சிரிப்போம். இன்றைக்கி தேட்டரில் வந்து ஒரு காமெடி படம் அப்படின்னா எல்லாருமே எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ சீனுக்கு சிரிக்கிறாங்க, எவ்வளோ கிளாப் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் அதனுடைய சக்ஸஸ் இருக்குது. அந்த வகையில் அதுக்கு டைலாக் பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு தேங்க்ஸ் ராஜேஷ் சாருக்கு. ஒரு காமெடி ஃபெஸ்டிவலாக இருக்கிற அப்படி ஒரு படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அப்படின்னா எது சிவா? டைலாக் ஒரு சீனாக கூட இருக்கலாம். சீன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சத்யராஜ் சார் அவனோட பொண்ணு, அவர் தான் நான் லவ் பண்ணுவேன். அந்த பொண்ணு வந்து விளையாட்டாக சொல்லும், உனக்கு வந்து தைரியம் இருந்தால் நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லும். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தானே வந்துடுவோம் அப்படின்னு நைட் டைமில் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறது. போயிருக்க டைமில் சத்யராஜ் சார் எந்திரிச்சு வர அவரை மீட் பண்ணி பேசிக்கிற ஒரு சீன் இருக்குது. ஏன்னா அவர் அப்படியே அமைதியாக நிற்கணும், நான் அவரை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். அந்த சீன் தான் எனக்கு ஃபேவரட் படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது. நடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா அவர் மீசையெல்லாம் அப்படி தடவி விட்டுலாம் நான் கிண்டல் பண்ணோம். மீசையை முறுக்கிக்கிட்டே திருவீங்களோ எப்போ பார்த்தாலும் அப்படின்லாம் சொல்லணும். நான் அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. சார் அப்படின்னா அதெல்லாம் பண்ணு, என்ன ஜாலியாக பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவேன். ஸோ அந்த சீன் என்னுடைய ஃபேவரட் படத்தில். இந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக்? நாங்கள் செம்ம வாளு, செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு, சொந்த வீட்டுக்கே அடங்காத ஆளு. இமான் சார் கிட்ட ஒரு கேள்வி சார். இந்த படத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பாடல், ரொம்ப ரசித்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த பாடல் சொல்லுவீங்க சார்? ஊதா கலர் ரிப்பன் அந்த பாட்டு தான். ஏன்னா யுகபாரதி அவர்கள் அவர் தான் அந்த சாங்கை எழுதினது. ஃபஸ்ட்டு அந்த லிரிக் வந்து எழுதி அதுக்கு வந்து உட்காந்து டியூன் பண்ணோம். அண்ட் இதுக்கு கூடுதலாக இன்னும் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த சாங்கில் இருக்கிற வாய்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஹரிஹரசுதன் பற்றி சொல்லி ஆகணும். இந்த சாங்க்கு என்ன மாதிரி ஒரு டோன் இதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணமோ அதுக்கு அப்படியே 10% மேட்ச் வந்து கிடச்சிது. ஸோ அது ஒரு கண்டிப்பாக ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அந்த சாங்க்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல ஹிட் பாடல்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். வாழ்த்துக்கள்.